ஹே கைஸ், வெல்கம் டு Raghulan. நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கைஸ். அதாவது நம்ம வந்து பண்ணுற செலவு வந்து தண்ட செலவுலேருந்து எப்படி அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எந்த செலவு வேணாலும் இருக்கட்டும், அதை எப்படி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா பேசியிருந்தேன் ஒரு வீடியோவில். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் விச் இஸ் லைக் ஒரு செலவு பண்ணுறோம், அந்த செலவு வந்து எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு நம்ம 3D பிரிண்டரோட கதை தான் அது. ஆக்சுவலி இது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கார் பெட்டு வந்து டர்க்கிலேருந்து இது வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பெட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது இப்போ டர்க்கியிலேருந்து இது வரதுக்கு வந்து பல மாதம் ஆகும். கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் ஆகும். ஸோ இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லலாம் இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லாம் நல்லா இருக்கும், அதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னென்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ளையர் வந்து தேவையில்லாமல் 2 ஹோல் இங்கே பின்னாடியும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோலையும் போட்டு விட்டார். ஸோ இப்போ இந்த ஹோலுக்கான பர்பஸே கிடையாது. ஆக்சுவலி அந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸ் வரணும், பட் இந்த மாடல் வந்து ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. பட் அது வந்து சப்ளையர் வந்து மிஸ் பண்ணிட்டு இதில் வந்து மாடல் எல்லாத்துலேயும் வந்து இதுமாரி ஹோல் வந்து போட்டு விட்டார். சரி, இப்போ இந்த ஹோலை அடைக்கணும் அப்படின்னா வந்து சப்ளையர்கிட்ட இதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 3D பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3D பிரிண்ட் வந்து வெளியில் வேறு யாருக்கிட்டே கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு $300 கிட்டக்க ஆகுது. ஒரு கார்பெட் இந்தமாரி ஒரு 3 ஹோல்ஸுக்கு வந்து 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து $200 to $300 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 பெட்டு வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அதுவே வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு $1000 வந்துடும். இந்த 3D பிரிண்டரோட காஸ்ட் வந்து $900. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3D பிரிண்டர் வாங்கியாச்சு. அந்த பிரிண்டர் மட்டும் வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த பிரிண்டர் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆட்டோகேடில் வந்து இந்த பர்டிகுலர் ஹோல்ஸை வந்து அடைக்கிறதுக்கு நம்ம எப்படி வந்து மாடல் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்றது வந்து இதில் ஒன்று கற்றுக்குறோம். இதுக்கப்புறம் கிராலிட்டி அப்படின்றது தான் அந்த பிரிண்டரோட மாடல். இது அந்த பிரிண்டரோட மாடல் கூட வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வரும், ஸ்லைசிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலிமா வந்து இதுக்கு எப்படி இன்ஃபில் வந்து ஃபில் பண்ணுறது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது அப்படின்னா இதில் இவ்வளோ திக்னஸ்க்கும் வந்து நம்ம உள்ளார மெட்டீரியல் வைக்க மாட்டோம். ஸோ அதுக்குள்ளார வந்து இன்ஃபில் வைப்போம். ஸோ எந்த இன்ஃபில் வைக்கிறது, அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா நிறைய சின்னதாக வந்து நிறைய லேர்னிங் கர்வ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் சைடு, இந்த மாடலிங் சைடு, இந்தமாரி விஷயம் தான் அது, விச் இஸ் நாட் வெரி ஹார்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்தமாரி வேஸ்டேஜஸ் நிறைய ஆகும். ஸோ அந்த வேஸ்டேஜஸ் ஒவ்வொருத்தரையும் ஏன் ஆகுது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஹோல் அடைக்கிறதுக்கு வந்து இப்போ 3D பிரிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அண்டு இது வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ண பிரிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 4 hours 5 hours கிட்ட ஆச்சு. நிறைய மெட்டீரியல் வேறு வேஸ்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஆப்டிமைஸ் பண்ணி இதை எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது அண்டு மெட்டீரியல் வந்து எவ்வளோ மினிமம் யூஸ் பண்ணி அதை அட் த சேம் டைம் வந்து இந்த ஸ்ட்ரென்த்தையும் லூஸ் பண்ணாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபில்லோட டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அண்ட் அதோட திக்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம சாலிடாக இருக்குது. ஜஸ்ட் லைக் இது வந்து பிரேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, செம்ம சாலிடாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இட் சால்வ்ஸ் அ பர்பஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல போய் நம்ம இப்படி அழகாக வந்து இதை வந்து ஒட்டிடலாம். ஸோ நம்ம வந்து காசு மட்டும் சேவ் பண்ணல, இதில் ஆக்சுவலி கொஞ்சம் லேர்னும் பண்ணிக்கிறோம். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தமாரி 3D பிரிண்டர்ஸ் வந்து ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. இதில் வந்து நிறைய இந்த லெவலிங்லேருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ அது எல்லாமே வந்து இட்ஸ் அ லேர்னிங் கர்வ். ஸோ தட் இஸ் ஹவ் கைஸ் ஒரு எக்ஸ்பென்ஸை வந்து எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு குயிக் டெமான்ஸ்ட்ரேஷன். அண்டு இப்படி தான் நம்ம பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஸோ எதை வாங்கினாலும் சரி அதில் வந்து கொஞ்சம் டீப் லேர்னிங், சும்மா ஒரு ஆவரேஜாக சும்மா அப்படியே லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு டீப் லேர்னிங். ஸோ இந்த சென்ஸ் வந்து நாளைக்கு இந்த 3D பிரிண்டிங் சைடே வந்து நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா வந்து இங்கே நான் கற்றுக்கிற விஷயத்தை வச்சு அந்த இன்டர்வியூவில் வந்து ஐ ஷுட் பி ஏபிள் டு கெட் த்ரூ. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா வந்து இட்ஸ் அ லைஃப் சேவிங் திங். ஓகே, ஸோ வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much and cheers.